சிஎம் ஆன பிறகு விஜய் என்ன செய்தார்? வணக்க நண்பர்களே, தமிழக அரசியல்ல வரலாற்று தருணம். மக்களின் மிகப்பெரிய ஆதரவுடன் தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றுள்ளார் ஜோசப் விஜய். சிஎம் ஆன உடனே விஜய் எடுத்த அதிரடி முடிவுகள் என்ன? மக்களுக்கு அவர் கொடுத்த முதல் சர்ப்ரைஸ் என்ன? இன்றைய வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். பதவியேற்பு நாள் சென்னையில் நடந்த பிரம்மாண்ட விழாவில் லட்சக்கணக்கான மக்கள் முன்னிலையில் முதலமைச்சராக பதவியேற்றார் விஜய். அவரை பார்க்க ரசிகர்கள் கூட்டம் அலைமோதியது. தமிழகத்தில் புதிய மாற்றம் தொடங்கிவிட்டது என்று சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்டானது. முதல் அதிரடி அறிவிப்பு. சிஎம்மான சில மணி நேரங்களிலே விஜய் தனது முதல் அறிவிப்பை வெளியிட்டார். அதில் அரசு பள்ளிகளுக்கு புதிய வசதிகள், ஏழை மாணவர்களுக்கு இலவச கல்வி பயிற்சி மையங்கள், வேலையில்லா இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு திட்டங்கள் என்று பல முக்கிய திட்டங்கள் இடம்பெற்றிருந்தன. மக்கள் சந்திப்பு. அதற்கு பிறகு மக்கள் நேரடியாக குறைகளை சொல்லக்கூடிய மக்கள் நேரம் திட்டத்தை தொடங்கினார் விஜய். ஒவ்வொரு வாரமும் பொதுமக்களை நேரில் சந்தித்து அவர்களின் பிரச்சனைகளை கேட்பேன் என்று தெரிவித்தார். மருத்துவம் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு. அரசு மருத்துவமனைகளில் புதிய மருத்துவ உபகரணங்கள் அமைக்க உத்தரவு. பெண்கள் பாதுகாப்பிற்காக 24 மணி நேர அவசர உதவி மையம் தொடக்கம். இதனால் பலரும் மக்களுக்காக வேலை செய்யும் சிஎம் என்று பாராட்ட ஆரம்பித்துள்ளனர். ரசிகர்கள் ரியாக்ஷன். விஜயின் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்து வருகின்றனர். திரையில் மட்டும் இல்ல, நிஜ வாழ்க்கையிலும் ஹீரோ என்று ரசிகர்கள் வைரலாக பதிவிட்டு வருகின்றனர். அப்படின்னா நண்பர்களே, சிஎம் ஆன பிறகு விஜய் எடுத்த இந்த முடிவுகள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தமிழகத்தில் பெரிய மாற்றம் வருமா? உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட்க்கு நம்ம சேனல் டிவிகே நியூஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.